தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த கரூர் விவகாரம் குறித்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறாரு. இந்த சந்திப்பு எப்படி பார்க்குறீங்க? முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதனால் நடக்குது அப்படின்னா, நேற்றைய தினம் விஜய் அவர்களுடைய அந்த ஒரு காணொலி வெளியிட்டார். அதாவது ஒரு 3 நாட்கள் மௌனத்துக்கு பிறகு ஒரு காணொலி வெளியிட்டு தன்னை பாதுகாத்துக்கிற மாதிரியும் தமிழக அரசு அக்யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு காணொலி, ஒரு 4 நிமிஷம் ஒரு காணொலி வெளியிட்டு ஒரு அரசியல் செஞ்சிருந்தாருன்றதை நம்ம பார்த்தோம். அதோடைய ரிப்ளே தான் வந்து இன்றைக்கி வந்து அவருக்கு ஈக்குவலாக செந்தில் பாலாஜி வச்சு டிஎம்கே டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடிப்படையில் ஏன்னா வந்து அவரோட அக்யூஸ் பண்ணிட்டார். அவர் டிஎம்கே மீது சதி இருக்குது. குறிப்பாக கரூரில் மட்டும் ஏன் அந்த பிரச்சனை அப்படின்னா, கரூரில் டிஎம்கேவுடைய ஆளுமையாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோட சதி அப்படிங்கிறது குறிப்பிட்டார். ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு டீப்பாக ஒரு 1 hour வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் பேசுனது பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டு எங்கெங்கெல்லாம் அவர் விஜய் அக்யூஸ் பண்ணல, ஆனால் தார்மீகமான சில கேள்விகளை தாவேக்காக வச்சிருக்கிறாரு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்தந்த விஷயங்களை நீங்கள் வந்து லேக் இருக்குது உங்கள்கிட்ட, இந்த விஷயத்தில் நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்க, மக்களுக்கு உங்களை சந்திக்க வந்த அந்த மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில அடிப்படை கடமைகளை நீங்கள் செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. பர்டிகுலராக சில கேள்விகளை கேட்கும் பொழுது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கடந்த காலத்தில் மின்சாரத்துறை அமைச்சராக வந்திருக்காரு. மின் இணைப்பை பற்றி அங்கே கேட்குறாங்க. பர்பஸாக நீங்கள் மின் இணைப்பை செஞ்சுட்டீங்க. அதாவது தாவேக்காவினர் கூட சோஷியல் மீடியாவில் பல இடங்களில் பேசிக்கிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, பவர் கட் நடந்துச்சு. அந்த பவர் கட்டில் வந்து ஒரு பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அதன் காரணமாக தான் வந்து அந்த ஸ்டாம்பேட் ஏற்பட்டு உயிரிழப்புலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்றாங்க. அப்போ அவர் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று தினமே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் அமுதா தலைமையில் ஒரு ஐஏஎஸ் பியூரோக்ராட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நேற்று அந்த பிரச்சனை பற்றி பேசியிருந்தாங்க. அவர் அதை குறிப்பிட்டு பேசியிருந்தார். இன்றைக்கு சேட்டலைட் சேனல்ஸில் அது சார்ந்த விஷுவல்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்கிறத பார்க்குறோம். விஜய் அவர்கள் இருக்கிற இடத்துல வந்து அந்த இடத்துல மட்டும் பவர் கட் நடக்குது. அவர் ரொம்ப கிளியராக அந்த விஷுவலில் தெளிவாக தெரியுது. ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாக எரியுது. ஆனால் விஜய் இருக்கிற இடத்துல மட்டும் பவர் கட் இருக்குது. அது எப்படின்னா, அவர் வந்து எக்ஸ்ட்ரா பவர் பேக்கப்பாக ஜென்ரேட்டர் கொண்டு வந்திருக்காரு. அந்த ஜென் செட்டை வந்து யாரை வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, அந்த ஆஃப் பண்ணுறது யார் அப்படிங்கிறதும் தெரியுது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு நெரிசல் ஏற்படும் போது பல பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜென் செட் இருந்த பகுதிகளுக்கும் உள்ளே நுழையிறாங்க. அது ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க. தடுப்புக்குள்ளே உள்ள நுழையிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற சில நபர்கள் தான் வந்து அதை ஆஃப் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களும் வந்து பதிவாயிருக்கு. ஸோ வந்து அதுதான் வந்து கிளியராக நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து சம்மந்தப்பட்ட விசாரணை அதிகாரிகள் அதை யார் ஆஃப் பண்ணின்னு சொல்லி கூப்பிட்டு பேசும்போது, வெளியில் இருக்க நான் வந்து ஆஜராகிறேன் விசாரணைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. அப்போ வந்து என்னென்னா கிளியராக இருக்குது, தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து பவர் கட் செய்யலை. ஏன்னா ஸ்ட்ரீட் லைட் ஆனில் இருக்குது. பர்டிகுலராக வந்து விஜய் கொண்டு வந்த அந்த பேக்கப் மட்டும் தான் வந்து கட் ஆகிருக்கு. அங்கே தான் ஒரு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கி கிளியராக சொல்லிட்டாரு. அது ஒரு முக்கியமான டைமென்ஷன். அப்புறம் வந்து பல்வேறு விஷயங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து விளக்கத்தை சொல்லி பேசினார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாங்க. பாஜகவுடைய என்டிஏவுடைய டெலிகேஷன்ஸ், எம்பிக்கல் டெலிகேஷன்ஸ் வந்து வந்திருக்காங்களே, விசாரணைக்காக வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது செந்தில் பாலாஜி ஒரு கேள்வி கேட்குறாரு. மணிப்பூருக்கு அந்த டெலிகேஷன்ஸ் போனாங்களா? கும்பமேளாவில் வந்து ஜனவரி மாதம் கும்பமேளாவில் வந்து 120 130 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு போனாங்களா? இந்த மாதிரியான பல்வேறு இடங்களில் போய் பார்க்க வேண்டிய பிரச்சனை எவ்வளோ இருக்குது, அங்கெல்லாம் ஏன் அவங்க போகலை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினார். இந்த கேள்வி, அதாவது இந்த இடத்துல செந்தில் பாலாஜியோடைய ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்ன அந்த கருத்துக்கு கவுண்டர் அட்டாக்காக வந்து பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க பேசும்பொழுது ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. ஆவுனா மணிப்பூருங்கிறீங்க, மணிப்பூர் போனேன், ஜம்மு காஷ்மீர் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன் கேட்குறீங்க, ஏன் தமிழ்நாட்டை பற்றி நாங்கள் பேசவே கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. பேசலாம், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் உங்களுடைய இந்த விசாரணை கமிட்டியில் அங்கே போய் என்ன பண்ணுச்சு, என்ன சாதிச்சிச்சு அப்படின்னு பேசியாகணும்ல. இங்கே நீங்கள் யாருக்காக இன்றைக்கி வந்திருக்கீங்க? விஜயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எதுக்காக எவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க நீங்கள்? செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டால் சரியான கேள்வி, மாற்றுக்கிறதே கிடையாது. நமக்கும் இருந்த கேள்விகள் இருக்குது. நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இதே மாதிரி ஸ்டாம்பேட் ஏற்பட்டு பல பிரச்சனை ஏற்பட்டுருக்கு. அங்கெல்லாம் நீங்கள் போகலை. இன்னும் மகா கும்பமேளாவை பொறுத்த வரைக்கும் டெத் ரேட்டை இன்னைக்கு வரையும் ஃபைன் டியூன் பண்ணி இவ்வளோ தான் நடந்துச்சுன்றதை சொல்லலை. எதிர்க்கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் இப்போ வரையும் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு பதிலே கொடுக்கல. 30 பேர் இறந்தாங்க, 40 பேர் இறந்தான்னு சொல்கிறாங்க. ஆனால் 120க்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்கிறது ஃபேக்டாக அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ வந்து இந்த மாதிரியான பெரிய குழப்பம் இருக்குது. அதை பற்றிலாம் கேட்டால் நீங்கள் அங்கே போனேன், இங்கே போனேன்னு கேட்குறான்னு சொல்லி ரொம்ப கொந்தளிச்சக்கூடிய ஒரு போக்கு நம்ம அங்கே
நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ என்டையர்லி வந்து இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த ப்ரெஸ் மீட்டுங்கிறது ஒரு கிளியராகவும் தெளிவாகவும் இருந்துச்சு. அவர் பெரிய அளவில் அக்யூஸ் பண்ணல, சில நியாயமான கேள்விகளை தாவேகாவுக்கும் அதோட தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கும் முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அது ஒரு முக்கியமான டைமென்ஷன். அதில் ஆனால் ஒரு இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, அடிப்படையில் தாவேகாவினர் வந்து எந்த ஒரு விதியுமே ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது கிளியர் தான், அது உண்மையான விஷயம். தமிழ்நாடு காவல்துறையினுடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் எஃப்ஐஆரில் வந்து அதான் குறிப்பிட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து எந்த விதமான வந்து நாங்கள் வந்து 23 கண்டிஷன்லாம் போட்டோம், 11 கண்டிஷன்ஸ் போட்டோம், நம்பர் சொல்கிறாங்க, கண்டிஷன்ஸ்லாம் அவ்வளோ போட்டோம், ஆனால் அதை எதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. 8:45 நாமக்கல்ல பேசுறதுக்கான ஷெட்யூல் டைம், கரூரில் 12 மணிக்கு ஷெட்யூல் டைம், அது அந்த கட்சியும் அஃபிஷியலாக ஒத்துக்கிறாங்க, அவங்களோட அஃபிஷியல் பேஜில் அதான் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து எப்படி வந்து 2:30க்கு 2:45க்கு நாமக்கலுக்கு எப்படி வராரு அவர், 7:30க்கு எப்படி கரூரில் பேசுறாரு, அது அவரே பைக்காட் பண்ணியிருக்காருங்கிறது அஃபிஷியலாக ரெக்கார்டு. மிகப்பெரிய ஸ்டாம்பர்ட் ஏற்பட்டதுக்கான காரணம் அவருடைய அந்த டைம்ல இருக்கிற மிகப்பெரிய லேக், இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத குறிப்பிட்டாரு. இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், திரும்ப திரும்ப பேசுகிற அதே விஷயம் தான். அதே விஷயம் தான் இன்னைக்கு பத்திரிகையாளர் முன்னாடி வந்து செந்தில் பாலாஜி வச்சிருக்காருங்கிறது கிளியர் கட்டாக தெரிஞ்ச விஷயம். தாவேகாக்கிட்டையும் குறிப்பாக வந்து விஜய்கிட்டையும் மிகப்பெரிய இஷ்யூஸ் இருக்குது. அவர் வர அதை ஒத்துக்க மறுத்துட்டாரு. அதுதான் பெரிய வேதனை. இந்த விஷயத்தில் நடந்த தன்னோட ஈவெண்ட்டில் நடந்த உயிரிழப்புக்கு தாம் முதன்மையான பங்கு, மற்றவங்களும் பங்கு இருக்கலாம், மாற்று கருத்து இல்லை, மற்றதான் நான் விசாரிச்சு இந்த ரிப்போர்ட் வரட்டும், ஆனால் ஒரு முதன்மையான பங்கு உங்களுக்கு இருக்குங்கிறத நீங்கள் அங்கே எந்த இடத்துலையும் ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். அது குறிப்பிட்டு செந்தில் பாலாஜி அவர்களும் பேசியிருக்காருங்கிறது சரியான விஷயம். அதை இப்போ விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த காணொலிக்கு பதில் சொல்லும் விதமாக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த விஷயங்களை சொல்லியிருந்தாரு. இதே சைடு வந்து பார்த்தோம்னா ஒரு விசாரணை கமிட்டிலாம் அமைச்சு விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், என்டியோடைய எம்பிக்களுடைய டெலிகேஷன்ஸ் வந்துருந்தாங்க, ஹேமா மாலினி தலைமையில் வந்த டெலிகேஷன்ஸ். அவங்க ரொம்ப முக்கியமான விஷயத்தை அங்கே செஞ்சுருக்காங்க, அது ரொம்ப கவனிக்கணும். அவங்க என்னன்னா அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள்கிட்ட டிஸ்கஷன்லாம் பண்ணுறாங்க. நேற்றே நம்ம அதை பற்றி பார்த்துருந்தோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தமிழ்நாடுடைய முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தற்போதைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் போன்றவங்களாம் வந்துட்டு தேவையில்லாத இடைஞ்சல் பண்ணிட்டுறாங்க. விசித்திரமான சில கேள்விகள் அங்கே கேட்டுட்டு இருந்தாங்க, நம்ம விஷுவல் பார்த்தோம் நம்ம. பட் அந்த டெலிகேஷன்ஸ் ஹேமா மாலினி அவங்க ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தங்களோட விசாரணை முடிச்சிட்டாங்க. அவங்க என்னன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையில் இந்த விஷயங்கள் விசாரிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு அரசுக்கு இதில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது, உளவுத்துறைக்கு மிகப்பெரிய தோல்வி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 300 பேர் கூட வேண்டிய இடத்துல எப்படி 30,000 பேர் கூடினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 300 பேர் தான் அங்கே கூட முடியும்னு சொல்லி இவங்க ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கு நேற்று கரூர் நீதிமன்றத்தில் நடந்துச்சு. அப்போ கரூர் நீதிமன்றம் கிளியராக சொன்னாங்க என்னன்னா, நீங்கள் அளவுக்கு அதிகமான கூட்டத்தை நீங்கள் கூட்டியிருக்கீங்க, காவல்துறை 4 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணாங்க, அதில் ஒரு பாயிண்ட் வந்து அந்த வேலுசாமிபுரங்கிறத நீங்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, யாரும் சம்மந்தப்பட்ட புசியான செலக்ட் பண்ணியிருக்காருங்கிறது கிளியரான விஷயம். அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கிற விஷயம், அந்த செலக்ட் பண்ண பகுதிக்கு உண்டான ஆட்களை மட்டும் திரட்டி இருக்கணும், கூடுதல் ஆட்கள் ஏன் திரட்டினீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நீதிமன்றமே கேட்குறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த விசாரணை கமிட்டியோட ஹேமா மாலினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து 300 பேர் கூட வேண்டியதை எடுத்து எப்படி 30,000 பேர் கூடினாங்க, அதை எப்படி உளவுத்துறை அலோவ் பண்ணாங்க, அதை எப்படி காவல்துறை அலோவ் பண்ணாங்க அப்படின்ற கேள்விகளாம் வந்து அவங்க எழுப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அந்த ஹேமா மாலினி கமிட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு பல்வேறு கேள்விகளை தொடுத்திருக்காங்க. அந்த 8 பேர் கொண்ட கமிட்டி பல்வேறு கேள்விகளை தொடுத்து இந்த விசாரணை ஆணையம், இதை விசாரிக்கிற அந்த விசாரணை ஆணையத்துக்கு அந்த கேள்விகளை கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி கட்சியினுடைய இந்த நிகழ்ச்சி ஆர்கனைசர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் கொடுக்க போகிறாங்களாம். அவங்களும் கொடுத்துட்டு அவங்ககிட்ட கிடைக்கிற அந்த பதிலின் அடிப்படையில் எல்லாத்தையும் தொகுத்து தாங்கள் பார்த்த அனுபவங்கள், மக்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண அனுபவங்கள், அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு பாஜக தலைமையிட்ட சமர்ப்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ என்னன்னா, ஹேமா மாலினி கமிட்டி ஆளும் திமுக அரசு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, உளவுத்துறை மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கலாம், ஓகே. ஆனால் இந்த விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ண ஆர்கனைசரை வந்து கேள்விக்குட்படுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தாவேகாவினுடைய ஆர்கனைசர், இந்த நிகழ்ச்சி ஆர்கனைசர் யார், ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், பிறகு நிர்மல்குமார் உள்ளிட்டவங்களாம் வந்து முக்கியமானவங்க. இப்போ டோட்டலாக இந்த சப்ஜெக்ட் எதை நோக்கி போகுது அப்படின்னா, விஜயை பியூரிஃபிகேஷன் ஆக்கிட்டு அவரை புனிதப்படுத்திட்டு 2ஆம் கட்ட கேடரஸாக இருக்கக்கூடிய 3ஆம் கட்ட கேடரஸாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் அக்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரியுது. ஏன்னா வந்து நேற்று தினம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சம்மந்தப்பட்ட கரூர் மாவட்டத்தினுடைய மதியழகன், அந்த மாவட்ட செயலர், அவர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு பார்த்தோம். 15 நாள் ரிமாண்டில் இருக்கார். அதே மாதிரி அங்கே வந்து அளவுக்கு அதிகமாக பேனர் வச்சு அதில் ஒரு நிர்வாக குறைபாடு செஞ்ச தாவேகாவுடைய பவுன்ராஜ், அவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காருன்னு பார்க்குறோம். இப்போ அடுத்தது என்னன்னா, அந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ண ஆதவ அர்ஜுனா அந்த வளையத்துக்குள்ள வராரு, விசாரணை வளையத்துக்குள்ள வராரு. அதே மாதிரி புசி ஆனந்த், நிர்மல்குமார், இவங்க 2 பேரும் முக்கிய பொறுப்பு இருக்குது. இவங்களாம் செகண்ட் கட்ட கேடர்ஸ், அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள். இப்போ இவங்க 2 பேரும் என்ன தேடப்படக்கூடிய குற்றவாளி பட்டியல் இருக்காங்க. இப்போ வரையும் இன்னைக்கு இரவு அவங்க கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவும் இந்த லிஸ்ட்டில் இருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல விதிமீறி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட பகுதியினுடைய டிஎஸ்பி என்ன பண்ணுறாரு, ஆதவ அர்ஜுனா கூப்பிட்டு சொல்கிறாரு, கூட்டம் ரொம்ப அதிகமாக வர மாதிரி இருக்குங்க, உங்கள் வண்டி இது மேலே முன்னாடி போவேன்னா இங்கே நின்று ப்ரெசென்ட் பண்ணுங்க,
இங்கேருந்து பேசுன்னு சொல்கிறாங்க. அவர் அதை பொருட்படுத்தாமல் வண்டி உள்ளே அனுப்புறாரு. வண்டி உள்ளே போக போக தான் நெருக்கடி அதிகமாகுது அப்படிங்கிற விஷயம் கிளியராக இருக்குது. இதை அவர் அந்த விசாரணை ஆணையத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா மீது 5 பிரிவில் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வன்முறை தோன்றக்கூடிய விஷயம், அப்புறம் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறது, அதே மாதிரி இரு பிரிவினுடைய வந்து பிரச்சனையை முட்டுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பல்வேறு வழக்குகளின் கீழே அவரை கைது செய்யறதுக்கான நடவடிக்கை போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு காட்டமான ஒரு பதிவு அவர் போட்டு டெலீட் பண்ணார், நம்ம பார்த்தோம், அதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ வந்து அந்த மாதிரி வந்து விசாரணை வளையத்துக்குள்ள போய் இவங்களாம் இருக்காங்க. இப்போ கட்சியினுடைய பல 2ஆம் கட்ட கேடர் 3ஆம் கட்ட கேடர்லாம் வந்து கைது செய்யக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கு இந்த சப்ஜெக்ட்ங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி தாவேக தரப்பில் என்ன போயிட்டு இருக்குன்னா, விஜய் அவர்கள் வந்து பனையூர் அலுவலகத்தில் டிஸ்கஷன், அப்புறம் தன்னுடைய பட்டினப்பாக்கம் இல்லத்தில் டிஸ்கஷன் சொல்லிட்டு மாறி மாறி அவரும் ஒரு பக்கம் டிஸ்கஷனில் இருக்காரு. இப்போ தாவேக தரப்பு இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த 2 வாரத்துக்கான அவங்களோட சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு வரக்கூடிய செய்தியாக இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத லேட்டராக முடிவு பண்ண போகிறாங்க. அடுத்து வந்துன்னா இந்த பிரச்சனை உன்னால தான் ஆச்சு, என்னால் தான் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு பெரிய சண்டை அங்கே போயிட்டு இருக்கிறதா அங்கேருந்து வரக்கூடிய சோர்ஸ் சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்குது. எனிவே எப்படி ஆனாலும் சரி, இந்த தாவேக்கானாவே அதுக்கு ஒரே ஒரு பிம்பம் விஜய் மட்டும்தான். அந்த விஜய்ன்ற அந்த பிம்பம் அது எந்த வகையிலும் கலங்கப்படக்கூடாது, அந்த பிம்பத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அந்த பிம்பத்தை காப்பாற்றுறதுக்காக மற்ற கேடர்ஸ் எல்லாத்தையும் பலியாடாக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கவனிக்கிறோம். முக்கியமான விஷயம் இது அப்படி தான் போயிட்டு இருக்கு. பாஜகவுடைய அந்த டெலிகேஷன் டீமே விஜயனுடைய மற்ற தலைவர்களை காலி பண்ணிடலாம், அவங்கள பலியாடாக்கலாம் அப்படின்னா, ஏன்னா அவங்க கேள்வி வந்து அவங்களுக்கு எழுப்ப போகிறாங்க, விஜய்க்கு கேள்வி எழுப்பல. அந்த ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட அந்த 2ஆம் கட்ட கேட்டருக்கும் அவங்களுக்கு கேள்வி எழுப்பி அவங்கள வந்து இந்த விஷயத்தில் வந்து சிக்க வைக்கிறதுக்கான ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. கிளியர் கட்டாக தெரியுது இந்த விஷயத்தை பார்க்கும்போது விஜய் வந்து சேஃப் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய பாலிடிக்ஸ் வந்து நேஷனல் பாஜகவுடைய டீம் அதை தான் போயிட்டு அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி கட்சியும் அதை ஒத்துக்கிட்டாங்க போல இருக்கு. எல்லாருமே சரி ஓகே தலைவரை காப்பாற்றிடல அப்படின்ற மாதிரி இடத்துக்கு போகிறதாகவும் செய்தியில் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த டுவர்ட்ஸ் வந்து இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக இது எப்படி கையாளப்படுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, இப்போ பாஜகவும் தாவேகவினருமே சேர்ந்து வந்து இப்போ விஜய் அவர்களை சேஃபர் சைடில் தள்ளிட்டு இப்போ 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து பலியாக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் இதெல்லாம் எப்படி பார்ப்பாரு? கணக்குப்படி பார்த்தா இவரை ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் வந்து அதுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்குது. என்னன்னா ஒரு எல்லை இருக்குது. இந்த தலைவர்களுக்கு பெரிய ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லைக்குள்ள வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க. என்னன்னா இந்த மாதிரியான பிரச்சனையில் ஒரு தலைவர் ஒரு கட்சியில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு கட்சி ஆர்கனைசேஷனில் இப்படி ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அந்த கட்சியின் தலைவர் வந்து அதுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கணும். ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன லிமிடேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலைவர் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாம்பர்ட் ஏற்படணும்னு அவர் விரும்பலை, இந்த மாதிரியான உயிரிழப்பு ஏற்படணுங்கிறத அவர் விரும்பலை, அதை மோட்டோவை வச்சுட்டு அவர் அப்படி ஒரு நிகழ்ச்சி செய்யலை அப்படின்ற மாதிரியான ஒரு கிரேஸ் பீரியட் அவங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து விஜய் அவர்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எல்லா தலைவருக்கும் பொருத்தமாக தான் இருக்கும். இந்த இடத்துல அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்கப்படுது. ஆனால் காவல்துறை எஃப்ஐஆரில் கிளியராக சொல்லிட்டாங்க, எங்களுடைய கட்டுப்பாட்டை வந்து அவர் வந்து எங்கேயுமே வந்து ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. 2வது பர்பஸாகவே அவங்க ரோட் ஷோ போகிறாங்க. ரோட் ஷோங்கிறது வேறு, ரோட் ஷோவில் பேசுறதுங்க வேறு. இவர் ரோட் ஷோவும் பண்ணுறாரு, அதே நேரத்தில் பேசவும் செய்கிறாரு. அது எந்த விதமான வரைமுறைக்குமே ஃப்ரேமுக்கும் வராமல் இருக்குது. ஒரு புதிய ஒரு கல்ச்சரை வந்து பொலிட்டிக்கலில் வந்து அவர் நிகழ்த்திட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அரசியல் அரங்கில், தமிழக அரசியல் அரங்கில் வித்தியாசமான ஒரு பேட்டர்னில் விஜய் பயணிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது காவல்துறை வந்து அவருடைய ஃபஸ்ட்டு டைம் லேக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இங்கே இருக்க எல்லா பிரச்சனையும் காரணம் அப்படிங்கிறது டே 1லேருந்து திரும்ப அதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அப்படி பார்க்கும்போது விஜய் தான் இதில் ஃபர்ஸ்ட் அக்யூஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க அந்த லிஸ்ட்டில் வருவாங்க. கொஞ்சமாவது அவர் இந்த பொறுப்புக்கு இந்த பிரச்சனைக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு தன்னை குறைஞ்சபட்சமாவது நான் மன்னிச்சிருக்கேன், இனிமேல் இந்த தப்பு என்னோட நிகழ்ச்சி இனிமேல் நடக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும், அல்லது வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். எந்த விதமான ஒரு போக்கும் இல்லாமல் வந்து பிளேம் கேம் ஆரம்பிக்கிறார். டிஎம்கே மீது பிளேம் பண்ணுறாரு. சதி நடந்திருக்குங்கிறத திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாரு. சதி நடந்திருக்குன்னா சில விஷயங்களை நீங்கள் சந்தேகப்படலாம். உங்களுக்கு சந்தேகப்படுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த தப்பே இல்லையா, உங்களுக்கு இந்த தப்பில் பொறுப்பே இல்லையா, எப்படிங்க அந்த பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு போகிறீங்க? அதாவது விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து அவர் வெற்றி பெற்று தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதோ இல்லை ஆட்சி பெறக்கூடிய ஒரு கூட்டணியில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் அவர் பங்கு வகிக்கிறதோங்கிறது செகண்டரி. ஆனால் இந்த ட்ராக்லாம் பார்க்கும் பொழுது சப்போஸ் இன்கேஸ் நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் அவர் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா தமிழ்நாடு எப்படி இருக்க போகுது, எவ்வளோ மோசமான நிலைக்கு தள்ளப்பட போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப வேதனை நிலைக்கூடிய விஷயமாக பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் தலைமைக்கு அரசியல் தெளிவு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த தலைமையானது ஈஸியாக வேற ஒரு இன்ஃப்ளூன்ஸில் வந்து அது கையாளப்படும். ஏற்கனவே விஜய் அப்படி தான் கையாளப்பட்டு இருக்காரு. அவர் நடிகராக இருக்கும்போது எப்படி இயக்குனரால் கையாளப்படுவாரோ, இயக்குனர் தான் வசனம், இயக்குனரோட ஸ்கிரிப்ட் தான் படம் ஃபுல்லாகவே, திரை கதைகள் எல்லாமே இயக்குனர் தான் வசனகர்த்தா கொடுக்குறது, அவர் ப்ரெசென்ட் பண்ணுவார். எந்த வகையிலும் அவருக்கும் சொந்த மூலம் எதுவும் கிடையாது. என்ன சொல்கிறாங்களோ அது எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அவரோட வேலை திரைத்துறையில். ஆனால் இது ஒரு அரசியலுக்கு இது பொருந்தாது. அரசியலுக்கு உங்களுக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு சில ஆலோசகர்கள் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சில விஷயத்த போல்டான முடிவை நீங்கள் எடுக்கணும். சில விஷயத்த போல்டாக நீங்கள் ஆலோசனைலாம் பெற்றுட்டு கலெக்டிவ் டிசிஷன் நீங்கள் எடுக்கணும். கலெக்டிவாக நீங்கள் சில விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணணும். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான தகுதி எல்லாமே வந்து ஒரு ஸ்கிரிப்டில் எழுதி நீங்கள் பேசிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அரசியல் வருகை
வருகை துவக்கம் வருகை அந்த ப்ராசஸே இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னா இன்கேஸ் நாளைக்கு நீங்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து உட்காரீங்க, நாளைக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து இப்போ என்டி அலையன்ஸ் ஒரு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒருவேளை என்டி அலையன்ஸ் இடம்பெற்று தாவேக்காக ஒரு 10 எம்எல்ஏ உருவாக்குறோம் வச்சு, குறைஞ்சபட்சம் ஒரு 10 எம்எல்ஏ உருவாங்க அந்த அலையன்ஸில் 10 5 எவ்வளோ ஒரு 5 எம்எல்ஏ கூட உருவாக்குறாங்க. 5 எம்எல்ஏ தாவேக்காக ஒரு 5 எம்எல்ஏ இருக்காங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆரோக்கியமானது கிடையாதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் தலைமை, ஒரு பொலிட்டிக்கல் தெளிவே இல்லாத ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்ட்டிக்கு ஒரு 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 மக்கள் பிரதிநிதி உருவாகிறாங்கன்னா கூட அது தமிழ்நாட்டுக்கு பாரதூரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாது. ஸோ அதை நோக்கி இந்த பாலிடிக்ஸ் போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். எனவே நடக்கக்கூடியது அடுத்து எதை நோக்கி நகர போகுதுன்னு தெரியல. ஆனால் இங்கே நடந்த இந்த 41 மரணங்களை வச்சு ஒரு மலிவான அரசியலை டெல்லி பாஜக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஏன்னா எதிர்க்கட்சிகள் குறிப்பாக திருமாவளவன் கண்டிக்கிறாரு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வீரபாண்டியன் அதோடைய மாநில செயலாளர் அவர் கண்டிக்கிறாரு, முன்னாள் சிபிஎம்முடைய மாநில தலைவர் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கண்டிக்கிறாங்க, பலரும் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜகவுடைய இத்தகைய அரசியல் நிலைப்பாடுங்கிறது ரொம்ப வெறுக்கத்தக்க அளவில் ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல ஒரு ஆக்வர்டாக இருக்குது அப்படிங்கிற அளவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பாஜக வழக்கமாக அந்த அரசியல் வட மாநிலத்தில் செய்யக்கூடிய அரசியல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் விஸ்தரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி நகர போகுதுன்னு தெரியல. எனவே இந்த இடத்துல வந்து அடுத்த கட்டமாக இந்த விஷயத்த எப்படி டீல் பண்ண போகிறோம். தமிழ்நாடு அரசு வந்து இன்னும் சவாலான காரியமாக இருக்குது. விஜய் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லா விதமான முகாந்திரமும் டிஎம்கேக்கு இருக்குது. இருந்தும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுற இந்த நேரத்திலே வந்து டெல்லி பாஜக உள்ளே இறங்கினதுனால அது இன்னமும் மாநில அரசை யோசிக்க வைக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கு. எப்படி இது அடுத்த கட்டமாக நகரப்போகுது, இந்த விஷயத்துக்கு உண்மையிலே யார் பொறுப்பேற்க போகிறாங்க, தார்மீகமான பொறுப்பு யார்கிட்ட இருக்குது, யார் ஏற்க போகிறாங்க, அல்லது ஒருவேளை விஜயோட அந்த பிளேமிங் கேம் டிஎம்கே தான் இதுக்கு காரணம் அப்படின்ற அந்த டிஎம்கே கவர்மெண்ட் தான் இதுக்கு காரணன்ற அந்த பிளேமிங் கேம் வந்து பெரிய லெவலில் நெரேட்டிவாக செட் பண்ணிட்டார் அப்படின்னா அது டிஎம்கேவுடைய பொலிட்டிக்கல் கரியரில் அது ஒரு பெரிய பிளாக் மார்க்கை விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு பிளாக் மார்க்கை டிஎம்கே அலோவ் பண்ணக்கூடாது. அதை எதிர்த்து ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கவர்மெண்ட்டாக இருக்குது. நம்ம அப்சல்யூட்லி நம்ம கவர்மெண்ட் பக்கம் தான் நிற்கணும். இன்னைக்கு கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டாக இருக்குது வேறு, பட் தனிப்பட்ட முறையில் ஒரு பத்திரிகையாளர்களாக நம்ம வந்து அரசு பக்கம் தான் நிற்கணும். அரசு தான் எப்பவுமே இருக்கக்கூடியது. ஸோ வந்து அரசை வந்து இந்த மாதிரியான சில ஒரு பர்டிகுலர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மிகப்பெரிய அளவில் தனக்கு வந்து ஒரு பெரிய மக்கள் திரள் இருக்குது, ஒரு பெரிய ஃபேமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை குற்றச்சாட்டை வச்சுட்டு மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சு அதோட முழு பொறுப்பையும் அரசாங்கம் தான் ஏற்கணும் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு அரசு மீது வைக்கிறதுங்கிறது ஒட்டுமொத்த குடிமக்களும் நம்ம வந்து ஏற்றுக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு மோசமான இடத்துக்கு இந்த அரசியல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு